வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில மீனராசி. இன்னைக்கு நம்ம பேசும்போது மீனராசியை பத்தி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. ஆங்கில புத்தாண்டு 2025ல 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியமானது சனிப்பயிற்சி. ஏன் அதை விட முக்கியமானது ரொம்ப இந்த ஆண்டு வரக்கூடிய சனிப்பயிற்சி. மேஷ ராசியில காலபுருஷனுக்கு முதல் வீடு, ஃபர்ஸ்ட் ராசி மேஷராசி. எப்பவுமே லாஸ்ட் ராசி மீனராசி. இது எப்படி எடுத்துக்கூடாது, எல்லாத்தையும் மேஷம் ஃபர்ஸ்ட் மீனம் லாஸ்ட் அப்படி எடுத்துக்கூடாது. டிராவல் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு தான் ஆகணும், எங்கேயோ ஒரு இடத்துல முடிஞ்சுதான் ஆகணும். காலபுருஷனுடைய முதல் வீடு மேஷராசி, மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீடு மீனராசி. மீனராசிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு, அசாத்திய சிறப்புகள் உண்டு. நீங்க மீனராசியில் பிறந்தவரா, உங்களுடைய பிறப்புடைய ரகசியமே வேற. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிறப்பில் மிகப்பெரிய தெய்வ தத்துவம் என்பது இருக்கு. அதெல்லாம் நான் பேசுறேன். இந்த சனிப்பயிற்சியானது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 95வது வருஷம் மேஷராசியில் தன்னுடைய டிராவல், அதாவது இந்த ஃபுல் சர்க்கிளுக்கான முதல் படி, அந்த டிராவலை ஆரம்பிச்சது 95ல். 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி சனீஸ்வர பகவான் ஆரம்பிச்ச டிராவல் இப்ப மார்ச் 29, 2025 உங்க ராசிக்கு முடிக்க போறார். இதுதான் விஷயம். அவ்வளவு சிறப்பு மிக்க இது. இனிமே புதுசா இன்னொரு டிராவல் ஆரம்பிக்கணும் மேஷராசிக்கு போனாதான். அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இது. இந்த சனிப்பயிற்சி சாதாரணது இல்லை. மோட்சஸ்தானத்துல வரப்போறார். உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கே பயிரவிருக்கிறார். இதுவரை விரய சனியாக இருந்து தொந்தரவு செய்த சனி பகவான் ஜென்ம சனியாக வருகிறார். நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், பொய், நெகட்டிவ், பாசிட்டிவ் இதுக்குள்ளே போகல. ஜோதிடத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. இது புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த தர்மப்படி உள்ளது உள்ளபடி சொல்லணும். அதுல சில நயம்பட சொல்லணும். அதாவது அப்படியே ராவா சொல்லிட முடியாது, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி தான் சொல்லணும். கெட்ட விஷயங்களை, நல்ல விஷயங்களை அப்படியே சொல்லலாம். அந்த தர்மத்திற்கு உட்பட்டு தான் நான் பேசிட்டு வரேன். நான் யாரு தனிப்பட்ட மனிதர்களுக்காகவோ பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ 2 ஸ்டாண்டையும் எடுக்கிறது இல்லை. எது கரெக்டோ அதை சொல்றேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். என் வீடியோவை தயவு கூர்ந்து நீங்க எல்லாம் பார்க்கணும், எப்படியாவது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லல. இந்த வீடியோவும் பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதனால தயவு செய்து ஜோதிடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை அற்றவர்கள், ஜோதிடமே நம்பாதவர்கள், நம்ம என்ன தம்ப்நெயில்ல என்ன டான்ஸ் தான் போட்டிருக்கோம், சுவாமியுடைய பேரு ராசின்னு தான் போட்டிருக்கோம். தயவு செய்து நீங்க பார்க்கவே வேண்டாம் வீடியோஸை. ஜோதிடத்திற்கு நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். தம்ப்நெயில்ல தெளிவா போட்டிருக்கு இல்லையா, ராசி ஜோதிடம்னு. அப்புறம் எதுக்கு உள்ள பார்க்கணும்? நம்ம பிடிக்காத ஒரு வீடியோனா தம்ப்நெயில்ல பார்த்துட்டு போக மாட்டோம். ஸோ தேர் ஆர் சம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வேணும்ட்டே ஜோதிடம் பிடிக்காது, ஆனால் ஜோதிட தம்ப்நெயிலுக்குள்ள ஜோதிடம் ஃபுல்லா பார்த்துட்டு ஜோதிடமே பொய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. we will ignore them completely. நாங்களாம் அதை பத்தி கவலையே படல, சரியா? நாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ மீனராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்குற மீனராசியா இருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மீனராசியில இருந்தா தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு பதிவு இது மீனராசிக்கு, அது ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போறார் மார்ச் 29, 2025. அதனாலதான் முக்கியமான பதிவுன்னு சொல்லுவோம். பொதுவா 7.5 சனி அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது. 7.5 சனி, அஷ்டம சனி, ரெண்டுத்துக்குமே பயம் வரும். இதுல 7.5 சனியில பாத சனி, விரய சனின்னு 2 இருக்கு. அது அவ்வளவு பயம் தேவையில்லை. ஆனா ஜென்ம சனி என்பது நாம் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது, கண்டிப்பா நமக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உறுதியா இருக்கதான் செய்யுது. பிரச்சனைகள் வராமையே இருந்துருமா, நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா கணிசமான அளவிற்கு பிரச்சனைகளை தடுக்க முடியும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அது நீங்க பண்ணக்கூடியதுல தான் இருக்கு. அப்ப பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, என்ன பரிகாரம், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். மீனராசி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டாக வரும். லைஃப் லெசன்ஸ் சொல்லுவோம்.
கிளாஸ்ல வாத்தியார் எடுக்க முடியாத பாடம், காலேஜில் ப்ரொஃபசர் சொல்லித்தர முடியாத பாடம், கணவன் மனைவிக்கு சொல்லித்தர முடியாத பாடம், மனைவி கணவனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அப்பா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அம்மா பையனுக்கு சொல்லித்தர முடியாத பாடம், அத்தனையும் ஆண்டவன் ஆகிய சனீஸ்வரன் சொல்லித் தருவார். பயப்பட வேண்டாம், நம்மளை ஒன்றும் கொண்டுட மாட்டாரு. நமக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை அரவணைக்கவும் செய்வார். விழுந்துரு அடிப்பாரு, விழும்போது பிடிச்சிருவார். ஸோ கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள்னா யாரு, பணம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க ஃபுல் ஃபிளெஜ்டு டீடைல்டா கத்துக்க போறீங்க. இதை மறந்துடாதீங்க. எல்லாத்தோட முக்கியம், இவர் இல்லைன்னா நான் இல்லை, இவ இல்லைன்னா நான் இல்லை, உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உறவுகள் இருக்குல்ல, அக்கா தம்பி அண்ணா தங்க பொண்டாட்டி புள்ள இதெல்லாத்தையும் நீங்க யாரு, இந்த உறவு, இவங்களுடைய ஒரிஜினல் கலர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் ஃபிளெஜ்டா தெரிஞ்சுக்க போறீங்க. பொதுவாகவே எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது நல்லது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். நிறைய தியானம் செய்யணும், இறை பக்தி வேணும். இப்போ 7.5 சனி ஜென்ம சனி வருது, ஐயோ பெரிய கஷ்டம் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. பயந்தா மட்டும் கஷ்டம் போயிடுமா? பயப்பட வேண்டியதில்லை. எதிர்கொள்ள வேண்டும். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன், எதிர்கொள்ள வேண்டும். பார்த்துக்கலாம், எல்லாரும் அதை தாண்டி தான் வரும், பார்த்துக்கலாம். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்துல நல்லது கெட்டது, பகல் இரவு, துக்கம் சந்தோஷம், இன்பம் துன்பம் எல்லாம் பார்த்து தான் வரும், பார்த்துக்கலாம். அதுல உங்களுக்கு ரொம்ப உதவியா எது இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கர்மா, உங்களுடைய தர்மம். ஏன்னா தர்மம் மட்டும் சனீஸ்வர பகவான் பார்த்துட்டாருன்னா உங்களை விட்டுருவார். நீங்க தர்மம் செய்றீங்க அப்படின்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்ககிட்ட வரமாட்டார். உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். முக்கியமான ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட்டு, கேம்பிளிங், அதில் இன்வெஸ்ட் பண்றேன் இதில் இன்வெஸ்ட் பண்றேன்னு போனீங்கன்னா அது ஒன் வேயா தான் இருக்கும். இப்ப எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தவிர்க்க வேண்டும். கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை காமிச்சு, ரொம்ப முக்கியமான தருணம், கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசி நண்பர்களும் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃபார்வர்டில் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கலாம், எப்படி பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் என்பதற்கு நாங்க வந்து கிளியர் கட் ப்ரெடிக்ஷன்ஸோட வழிகாட்டுதலோட சொல்லுவேன். அதுபடி பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் போய் நான் போய் லவ் பண்ண போறேன், இல்லைன்னா என் மனைவி கிட்ட நியாயம் கேட்க போறேன், கணவன் கிட்ட போய் நான் வந்து எது தர்மம் எது நியாயம்னு கேட்க போறேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவார் சனி பகவான். வெளிப்படையாவே சொல்றேன். தயவு கூர்ந்து காதலிக்கிறீங்கன்னா கூட எக்ஸ்பிரஸ் கூட பண்ண முடியாத நிலைமையில இப்போ டைமில் இருக்கிறதுனால முடிஞ்சா ஓப்பனா சொல்லுங்க. ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தது வேலையை பாருங்க. அவ்வளவுதான். பி பிராக்டிக்கல். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கிறேன், நான் அது தப்பு பண்றாங்க, இப்படிலாம் இருந்தா எப்படி வாழ்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்த 2 வருஷம் எப்படி இருந்தாலும் வாழ்ந்துக்கணுங்கிற மனசுல இருந்துக்குங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் மேல எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களுக்கு நல்லது. இப்ப சொல்ல போற பாயிண்ட நான் சொல்லும் போது என்ன நினைச்சே கோவப்படலாம். ஜென்ம சனி இருக்கும் போது இந்த சுயமரியாதைக்கும் பணிஞ்சு போறதுக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். இப்ப உள்ள தலைமுறை பணிஞ்சு போறதுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சுயமரியாதை இழக்கிறதா நினைக்கிறாங்க. பணிவுக்கும் சுயமரியாதைக்கும் மயிரிழை தான் வித்தியாசம். தேவையில்லாத விஷயங்கள்ல பணிவு வந்து அது வந்து சுயமரியாதையை இழக்கிறதாகும். தேவையுள்ள விஷயங்கள்ல வந்து அமுங்கி போறது வந்து பணிவாகும். அப்போ ஒரு லாபத்துக்காக நீங்க உங்களுடைய மரியாதையை விட்டு கொடுக்கும் போது அதுதான் சுயமரியாதையை இழக்கிறது. உங்களுடைய லாபத்துக்காக, இன்னொருவருடைய லாபத்துக்காக மரியாதையை விட்டு கொடுக்கறது பேர் பணிவு. புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயங்கள்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை வேற ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துலையோ இல்லை ஒரு பிஸ்னஸே பண்றீங்க, கஸ்டமர்ஸ் கிட்டயோ நீங்க வந்து நான் சுயமரியாதையோடு இருக்கேன், நீங்க கடைக்கெல்லாம் வராது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த பாதிப்பு அவருக்கு இல்லை, அந்த பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்க பொறுமையா கையாளணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இந்த பொறுமை மிகப்பெரிய விஷயங்களை உங்களை காப்பாத்தி கொடுக்கும். அவசரம் வாழ்க்கையில பல விஷயங்களை இழக்க வச்சிடும். இதை மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜூலை ஆகஸ்டுக்கு மேல கேது வந்து உங்களோட 6ஆம் இடத்துக்கு வருவார். அதை பத்தி பேசுவோம். இது சனிப்பெயர்ச்சியினால வரக்கூடிய தாக்குதல்கள். இதுக்குண்டான பரிகாரத்தையும் நான் சொல்றேன், முழுசா கேளுங்க. இதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய குரு பயிற்சி. உங்களுடைய ராசிநாதன் உபஜயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறது நல்ல வேலை. அவர் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாரு.
ஓரளவிற்கு உங்களுக்கு அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பதனால் தொழில் செய்யும் இடத்தை கொஞ்சம் காப்பாற்றுவார். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்தை அவர் பார்க்க போவதனால் 5ஆம் பார்வையாக உடல் உபாதைகளை கொஞ்சம் தவிர்ப்பார். அதே மாதிரி தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிபிளான ஃபேவரபிளான ரிசல்ட்டை கொடுப்பார். ஆனா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு விலகி உங்களோட 12ஆம் வீட்டுக்கு வருவதை போல இந்த மாதிரி நேரங்கள்ல யோகம் உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் பிட்வீன் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த ராகு மாறுற வரைக்கும் இந்த 4 மாசம் கொஞ்சம் டெரிஃபிக்கா தான் இருக்கும். சனியும் உங்க ராசியில இருப்பார், ராகுவும் இருப்பார். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலம் இந்த நேரத்துல தான் பிட்வீன் ஏப்ரல் 1 டு ஒரு ஜூலை 31 வரைக்கும் தேவையில்லாத உறவுகளுக்குள்ள போய் மாற்றுறது, பெண்கள்னால அவமானப்படுறது, ஒண்ணுக்கு மேற்பட்ட ரிலேஷன்ஷிப் போய் என்ட்ராது, சபலப்படுறது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. போனீங்கன்னா நோ என்ட்ரி, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு திரும்பி அதுல இருந்து வர முடியாது, காப்பாத்திக்க முடியாது. அதனால நல்லதை தான் சொல்றோம், நல்லபடியா இருங்கன்னு சொல்றோம். அது ஒண்ணு. இதுக்கு அடுத்தபடியாக ராகு உங்கள் ராசியிலிருந்து பெயர்ந்து 12ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் பெயரும்போது யோகங்களை அள்ளி வழங்குவார். அது ஒண்ணு. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு கேது வரும்போது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்புகள் இருக்கும். மொத்தமா ஆங்கில புத்தாண்டுல என்னென்ன செய்யலாம், எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது என்பதை தர்மத்திற்கு உட்பட்டு ஓப்பனாக தெளிவாக பேசியிருக்கணும். பாசிட்டிவா தான் பேசணும், நெகட்டிவ். ஜோதிடம் என்பது ஒரு சார்ந்தது இல்லை, பாசிட்டிவ் மட்டும் நெகட்டிவ் மட்டும். ஒரு சமையல்ல மட்டும் நீங்க உப்பு, புளிப்பு, காரம், அஞ்சரை பெட்டி வச்சிருக்க மாதிரி ஜோதிடத்திலையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனுபவத்துல கூட எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்கு. எனக்கு எதுவுமே வேணாம், கெட்டதெல்லாம் வெறும் நல்லதுதான், அது மாதிரி ஒரு வாழ்க்கை அது வந்து பொய் தான். கெட்டதும் இருக்கணும், கொஞ்சமா இருக்கணும், நல்லது நிறைய இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையா இருக்கும். ஆக தர்மத்திற்கு உட்பட்டு நம்ம பேசியிருக்கோம். பரிகாரம் என்று சொன்னால் கட்டாயம் மீனராசியில் பிறந்த 100% பேரும் ஒரு தடவையாவது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் பண்ணி, நலத்தீர்த்தத்துல குளிச்சு அபிஷேகம் பண்ணி, அதே மாதிரி வெளியில உங்களால் இந்த அத்தனை பிரச்சனை ஜென்ம சனியிலிருந்து காப்பாற்றக்கூடியது ஒண்ணுதான். நாம் ஆரம்பிக்கிறதுல சொன்ன வீடியோல தர்மம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், உங்களுடைய உயிரை காக்கும் தர்மம். உங்களால முடிஞ்ச ஆக எத்தனை பயிற்சிகளும் இருக்கு, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, இந்த இவ்வளவு கஷ்டத்தையும் தவிர்க்கணும்னா தர்மம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னபடி தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீங்க செய்யக்கூடிய கல்விக்கான உதவிகள், நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முதியோருக்கான உதவிகள், இது அத்தனை மட்டும்தான் உங்களை காத்து நிற்கும். நல்ல எண்ணங்கள், தியானம், தர்மம், கடவுள் பக்தி, இது ஒண்ணுதான் உங்களை காப்பாற்றி நிற்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களே, உங்களை மறுபடி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.